மழை எங்க போச்சு ஒருன்னு மழை எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா பெரிய பாதிப்பு இல்லாம அது பாட்டு ஓடிருச்சு. ஆனா அடுத்தடுத்து இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடையலாம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த 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 ஸ்பெல் அப்படிங்கிறது இதோட கட்டாவது சென்னையில அப்படின்னு சொல்றாங்க. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து அது மாறாம அப்படியே கரையை கிடக்குது அப்படிங்கிறதுனால பெரிய மழை இதுக்கப்புறம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மேற்கு மாவட்டங்கள் வடமேற்கு மாவட்டங்கள்ல கொஞ்சம் மழை இருக்கும், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையும். 25ஆம் தேதி பிறகுதான் திரும்பி வந்து மழை ஆரம்பிக்கும் அப்படின்னு தகவல் வருது. ஓகே, அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா நேத்து கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இங்கெல்லாம் வந்து நல்லாவே மழை பெஞ்சிருக்கு. புதுச்சேரியிலையுமே நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அதிகாரிகள்லாம் களத்தில் போய் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, 12 மாவட்டங்கள்ல சிறப்பு அதிகாரிகளை நியமிச்சிருக்காரு அந்த பணிகளை எல்லாம் மேற்பார்வை பண்றதுக்கு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, எங்கெங்க மழை பெய்யுது அப்படின்னு போய் நேர்ல போய் அந்த கட்டுப்பாட்டு அறையில வந்து விசாரிக்கிறது செய்யறது அப்படின்னு அவரும் செயல்பாடுகளை ஈடுபட்டிருக்காரு. ஆமா, அவர் வந்து இவர் வந்து கட்சி ஆட்சி பணி ஆட்சி அதிகாரிகளை வந்து முதலமைச்சர் பாத்துக்கிட்டாருன்னா நான் கட்சி ஆட்களை பாத்துக்கிறேன்னு துணை முதல்வர் அறிவாலயத்துல ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு. ஏதோ கட்சி மீட்டிங்னு நினைச்சா என்னன்னா அந்த வடகிழக்கு பருவமழையை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டிங்கா. என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பருவமழையில நம்ம மக்களோட நிக்கிறோம் அப்படிங்கறத எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும், எல்லாரும் களத்துக்கு போயிடுங்க அப்படின்னு மக்கள் பிரதிநிதிகளுக்கு இந்த மலைக்கு குறிப்பா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் போட்டோ வீடியோ எடுங்க அதெல்லாம் சொன்னாரா? அதெல்லாம் போய் சொன்னாலே இதானே அர்த்தம், எடுத்து போடுங்க, மக்களோட நம்ம நிக்கிறோங்கிறத காட்டிடணும். ஏன்னா 2026ல மக்கள் நமக்கு ஏதாவது காட்டிடக்கூடாது, காட்டுன்னு காட்டிடுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் இந்த மலைக்கு மட்டும் கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி கணக்கு.